கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் தொழுகைக்கு என்று ஒரு கண்ணியம் உண்டு, தொழுகையாளிகளுக்கு என்று ஒரு கண்ணியம் உண்டு. தொழுகைக்கு என்று தனி கண்ணியம் உண்டு, தொழுகையாளிகளுக்கு என்று தனி கண்ணியமும் அந்தஸ்தும் உண்டு. அல்லாஹ் அதை அடைய நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, தொழுகையாளிகளுக்கு என்று ஒரு கண்ணியம் உண்டு. அல்லாஹ்வும் குர்ஆனில் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகையாளிகளை கண்ணியப்படுத்தி பேசியிருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தம், கைபர் போர் முடிந்த பிறகு இஸ்லாமியர்களுக்கு நிறைய கனிமத்து பொருட்கள் கிடைத்தது. நிறைய கனிமத்து பொருட்கள். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருட்கள் கிடைத்தால் அதை உடனே ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள். எதையும் பாக்கி வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஏழைகளுக்கு பங்கிட்டு அங்கேயே கொடுத்து முடிச்சிருவாங்க பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த போர்ல பை? கைபர் போர்ல கனிமத்து பொருள் கிடைச்சிச்சு, எல்லாம் பங்கு வச்சு கொடுத்தாங்க பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் முடிஞ்ச பிறகு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கிளம்புகிற பொழுது ரெண்டு அடிமைகள் மட்டும் பாக்கியாக இருந்தது. 2 பேர் மட்டும் அடிமைகள் இருந்தார்கள். எல்லாம் மத்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்துட்டு அப்படி வந்துகிட்டு இருக்கிற பொழுது எதிர்த்தாப்புல இப்படி வந்தாங்க ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆட ஆங்கனி வைசா எதிர்த்தாப்புல இப்படி குறுக்க அலி ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் ஒரு தேவை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்கறது யார் பை? என்ன முறை வேணும்? மருமகன் கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கும் தேவை இருக்கிறது. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அலி, உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கும் ஒரு அடிமை இருந்தால் நன்றாக இருக்கும். அன்னைக்கெல்லாம் அடிமைன்னா வேலையாளு, செய்யற வேலைக்கு வேலையாளு, அந்த வேலை செய்யறதுக்கு உண்டான கூலியும் கொடுத்துடணும். அன்றைக்கு அடிமைன்னு பேரு, இன்னைக்கு வேலையாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அடிமைகள் கூட இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், 2 பேர் வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆள் எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டான். அப்ப பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்க, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைங்கிற வார்த்தையே இல்லை. வாழ்க்கை முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொன்னதே இல்லை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது கேட்டா இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே கிடையாது. ஆனா நம்மள்ட்ட அந்த வார்த்தை ரொம்ப அதிகம். யாராவது இது கேட்டா முதல்ல நை வை, இல்ல வை, மாஃப் செய்யுங்க. இருக்குங்கிற வார்த்தையை விட இல்லைங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு நம்மள்ட்ட ரொம்ப நிறையா. அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை பாதுகாப்பானாக. கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. ஏன்னா கஞ்சனும் ஈமானும் ஒருபோரும் ஒன்று சேராதுன்னு நாங்க சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமின் கஞ்சனாக மாட்டான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஒரு மூமின் கஞ்சனாக மாட்டான் என்றார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? திறந்த உள்ளம் படைத்தவன் தான் மூமின் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை பெருமானாரிடத்தில். யா அலி, எடுத்துக்கங்க நாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், நீங்களே தேர்ந்தெடுத்து கொடுங்க. ஏன்னா 2 பேர்ல நான் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அது சரி வரலன்னா நல்லா இருக்காது. ஆனா நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கிற ஆளு எனக்கு சரி வரும். சுப்ஹானல்லாஹ். சாயிஸ் ரசூலுல்லாஹ்ட்ட விட்டாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை இவரை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் சைக்கினை செய்தார்கள். வாப்பா நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு சலாம் சொல்லி அவரை கூட்டு போறார். அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அப்படி கூட்டு போகும்போது யா அலி என்று அழைத்தார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லப்பைக் யா ரசூலல்லாஹ் என்று திரும்பினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா என்ன யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. அந்த அடிமையை நீ அடித்து விடாதே என்றார்கள். என்ன செஞ்சிடாத, எந்த நேரத்திலையும் அவர் நீ அடிச்சிடாத. ஏன்னா ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு, வேலை செய்யற ஆளை தலையில கொட்டு வைக்கிறது, ஏய் ஒழுங்கா வேலை செய்யணும் அடிக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சு, இன்னமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதரை, அந்த அடிமையை நீ அடித்து விடாதே. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், கோவத்துல அடி விழுந்துரும், அவன் ஏதாவது தப்பு செய்வான், நான் அடிச்சிருவேன். என்ன யா ரசூலுல்லாஹ், அடிக்க வேணாங்கிறீங்களே. அப்ப பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிக்காதன்னா அடிக்காத. சரி யா ரசூலுல்லாஹ், நான் அடிக்கல. ஏன் அடிக்க கூடாதுங்கிறதுக்குண்டான காரணம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க அலி ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, கைபர் யுத்தம் போர் உச்சத்தில் இருக்கிற கட்டத்திலும் அந்த அடிமை தொழ நான் கண்டேன் என்றார்கள். அவர் தொழுகிறதை நான் பார்த்தேன். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொழுகையாளிகளை அடிப்பது எனக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு என்ற தனி கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையாளிகளுக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் ஹயாத்துள்ள வரை நமக்கு அல்லாஹ் நிலைத்திருக்க செய்வானாக.
அவங்களுக்குன்னு ஒரு தனி கண்ணியம் இருக்கிறது. தொழுகைங்கிறது அல்லாஹ்வை நினைக்கிறது தான். 5 நேரம் அவனை நினைச்சிடணும். மற்ற நேரங்கள்ல அவனை நினைக்கிறது அது கூடுதல் இபாதத், அது கூடுதல் வணக்கம். இந்த 5 நேரம் நினைக்கிறது ஃபர்து, நினைச்சுதான் ஆகணும். இந்த 5 நேரம் அல்லாத மற்ற நேரங்களில் ரப்பை நினைப்பது அது கூடுதல் வணக்கம், அது நஃபில்களில் சேரும். ஆனா 5 நேரம் நீ என்னை நினைத்தாக வேண்டும். ஏன் தெரியுமா? நான் உன்னை உடனே நினைப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல அதுதான் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவது ஃபத்குரூனி அதுக்குருக்கும். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டும் போது யார் முன்னால சமைச்சிருக்கிறோம்? அல்லாஹ் முன்னால நிக்கிறோம். ரப்ப நினைவுக்கு கொண்டு வரணும். எந்த அளவுக்கு? அவனை பார்க்கிற மாதிரி தொழுவணும். இல்லையா அவன் நம்மளை பார்க்கிறாங்கிற பயத்திலேயாவது தொழுவணும். இந்த 2வது கண்டிஷன்ல தான் நாம இருக்கிறோம். தக்பீர் கட்டின உடனே என்ன அல்லாஹ்வை பார்த்துடுறோமா? இல்ல. ஆனா அவன் பார்க்கிறாங்கிற பயத்திலேயாவது தொழ வேண்டும். அவன் சிந்தனை இருக்க வேண்டும். அப்போ அவன் சிந்தனை 5 வக்தில் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அடியார்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். 5 நேரம் என்ன நீ நினைச்சே ஆகணுங்கிற அல்லாஹ். சரி, இங்க ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் நினைக்கணும்? நினைக்கிறனால என்ன? அவனுக்கு என்ன ஃபாயிதாவா? அப்ப அல்லாஹ்வுக்கு ஏதோ லாபம் இருக்குது, அதனால அந்த நேரத்துல நம்மள நினைக்க சொல்றான், தொழுவ சொல்றான். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கிடணும். நாம தொழுகிறதுனால அல்லாஹ்வுடைய கண்ணியமும் அந்தஸ்தும் கூறுறதில்லை, அவனுடைய கண்ணியமும் அந்தஸ்தும் கூடியே இருக்கு. அவன் மிகப்பெரியவன். நாம் செய்கிற அமலால் அவன் கூடுவதில்லை, அவனுடைய நன்மையும் கண்ணியமும் அந்தஸ்தும் கூடுவதில்லை. அல்லாஹ்வினுடைய கண்ணியமும் அந்தஸ்தும் அவனுடைய பெருமையும் கம்பீரமும் என்றைக்கும் கூடி இருக்கிறது. அப்ப லாபம் அல்லாஹ்வுக்கு இல்ல, நாம தொழுகிறதுனால நமக்கு லாபம். நாம் அல்லாஹ்வை நினைப்பதினால் நமக்கு லாபம். அல்லாஹ் அதை தான் ஆசைப்படுறான். 5 நேரம் நீ என்ன நினைச்சேன்னா உனக்கு லாபம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, உனக்கு லாபம் என்கிறான், நினைத்தாக வேண்டும் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. வமா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். உன்னை அனுப்புனதே என்ன வணங்குறதுக்கு தான். உன்னை அனுப்பியதெல்லாம் என்னை வணங்குவதற்காக வேண்டி என்ற நோக்கத்தை மறந்து உலகத்தில் நீ வாழ்ந்து விடாதே என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. மத்ததெல்லாம் 2வது தான். மனைவி, மக்கள், பிள்ளைகள், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், மத்ததெல்லாம் தொழுகைக்கு அப்புறம். முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் நம்மளை அனுப்பப்பட்டதெல்லாம் அவனை வணங்குவதற்காக வேண்டி மட்டுமே தான். 5 நேரம் அவனை நினைச்சாவணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. 5 நேரம் நம்ம அவனை நினைச்சிட்டோம்னா, மலக்குமார்கள் எழுதும் போது என்ன எழுதுறாங்க தெரியுமா? ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு ஃபுல்லா இவர் ரப்பை மறக்கவே இல்லை என்று எழுதுகிறார்கள். அந்த ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரமும் இவர் ரப்பை மறக்கவே இல்லை என்று பட்டியலில் எழுதுகிறார்கள் மலக்குமார்கள். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் 5 வேளை தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவராக இருப்பாரோ அவர் அல்லாஹ்வை மறந்த மறதியாளர்களில் கணக்கிடப்பட மாட்டார். அல்லாஹ்வை மறந்துட்டாருன்னு இவரை எழுதவே மாட்டாங்க. ஏன்னா இவர் அல்லாஹ்வை 5 நேரம் நினைத்து கொண்டே இருப்பதினால் இவர் அல்லாஹ்வை அன்றைய நாள் முழுக்க நினைத்து கொண்டே இருந்தார் என்ற பட்டியலில் அவரை ஏற்றப்படும் என்றார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, தொழுகையாளிகளுக்கு என்று ஒரு கண்ணியம் உண்டு. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பள்ளியில் ஒருவரை நீங்கள் தொழ கண்டால் அவர் ஈமானுடையவர் என்று சாட்சி சொல்லுங்கள். அவர் ஈமானுடையவர்னு சாட்சி சொல்லுங்க நாங்க பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு கண்ணியமும் அந்தஸ்தும் இந்த தொழுகையினால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கிடணும். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தீனுடைய தூணே தொழுகைதான் என்றார்கள். உமூதுத்தீன் ஃபிஸ் ஸலாத், உமூதுத்தீன் ஃபிஸ் ஸலாத், உமூதுத்தீன் ஃபிஸ் ஸலாத். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை மடக்கி மடக்கி பேசிய வார்த்தை, உங்களுக்கு தீனுடைய மிகப்பெரிய தூணே இந்த தொழுகைதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் உண்டான வேறுபாடு தொழுகைதான். அவனுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன பை? சொல்லுங்க பை. தொப்பியா, தாடியா, அப்படிலாம் எங்க சொல்லப்படல. அவனுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே தொழுகை என்றார்கள் சையதுனா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. காஃபிர்களுக்கும் மூமின்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் தொழுகை என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 வேளை பாங்கு சொல்லி கூப்பிடுறது, மோதினார் பாங்கு சொல்றாரு அப்படின்னா நம்மள அல்லாஹ் கூப்பிடுறான்னு அர்த்தம். என்னை நினைக்க வாருங்கள் என்று ரப்பு அழைக்கிறான். நீங்கள் வந்தால் என் வீட்டின் விருந்தாளிகள் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கிற பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஏன்னா என் வீடு இது. அல்லாஹ் சொல்றான், வரக்கூடியவர்களை நான் விருந்து உபசரினம் செய்வேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அப்படின்னா என்ன? அல்லாஹ் என்ன விருந்து போடுறா அப்படின்னா, அவனை நினைத்து விட்டு வெளியே சென்றால் அதற்கு பிறகு உள்ள எல்லா காரியத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான். அதற்கு பிறகு உள்ள எல்லா காரியங்களையும் ரப்பே பொறுப்பெடுத்து நடத்துகிறான் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாம் ஒன்று போல் நிற்பார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாம் நிப்பாங்கன்னா உங்க உம்மத்து மட்டும் நிக்குமா? இல்ல எப்படி? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து எல்லா நபிமார்களுடைய உம்மத்தும் அங்க நிக்கும்.
யார சொல்ல முஸ்லிம்கள் மட்டும் நிப்பாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்ல, முஸ்லிம்கள், காஃபிர்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள், நசாராக்கள் எல்லாம் நிப்பாங்க. படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்பார்கள். எந்த காலத்துல? யாவைலதா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, கண்கள் எல்லாம் நிலை குத்தி போகிற அளவிற்கு நிற்பார்கள். பக்கத்தில் யார் நிற்கிறார் என்பது கூட தெரியாத நிலையில் மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நிற்கும். அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களாகிய மனிதர்கள் நிற்பார்கள். கேள்வி கணக்கு நடைபெறும். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாம் கலந்து கலந்து நிப்போம், நீங்க எங்கேயோ நிப்பீங்க, நாங்க எங்கேயோ நிப்போம். உம்மத்தினர்களாகிய கூட்டத்துல எங்க எழுந்து எங்க நிக்கிறோம்னு தெரியாது, எல்லாம் கலந்து நிப்போம். சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்க உம்மத்தினர்கள் என்று நீங்கள் எப்படி கண்டுகொள்ளுவீர்கள் யா ரசூலல்லாஹ் கேட்டாங்க. உங்க உம்மத்துன்னு நீங்க எப்படி கண்டுக்குவீங்க? ஒரு சஹாபி அங்கிருந்து இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்போ நாங்க உங்களை பார்க்கிறோம், நீங்க எங்களை பாக்குறீங்க, சரி, பார்க்கிற அடையாளத்துல நீங்க கண்டுகொள்வீர்கள், பின்னால் உங்களுடைய ஒரு சமுதாயம் உம்மத்து வருமே, அவங்களெல்லாம் எப்படி நீங்க அடையாளம் கண்டுகொள்வீர்கள் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள். அப்ப பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என் உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய நியாமத் தொழுகை. எந்தெந்த உறுப்புகளை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை சுஜூது செய்தார்களோ, எந்தெந்த உறுப்புகளை கொண்டு அல்லாஹ்வை சுஜூது செய்தார்களோ, அந்த சுஜூது செய்த இடத்தில் அவர்களுக்கு தடம் பதிந்திருக்குமே, அந்த இடமெல்லாம் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் ஜொலிக்கும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வைத்து நான் தெரிந்து கொள்ளுவேன், இவர் என்னுடைய உம்மத்தினர் என்று நான் தெரிந்து கொள்ளுவேன். அல்லாஹ் அப்படி நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அப்படி பார்க்கணும். இவர் என் உம்மத்தினர், இவர் என்னுடைய உம்மத்தினர், இவர் என்னுடைய உம்மத்தினர் என்று கண்டுகொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இவர் ஐவேளை தொழுகைகளை பேணி தொழக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவரை சுத்தி ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானா. இது எத்தனை பெரிய அந்தஸ்து! தொழுகைக்கு தான் இது கிடைக்கும், வேற எந்த அமலுக்கும் இது கிடைக்காது. வேற எந்த அமலுக்கும் கிடைக்காது கூலி. வேற எல்லா அமல்களுக்கும் கூலி எப்ப கிடைக்கும் தெரியுமா? கேள்வி கணக்குக்கு பிறகுதான். ஆனா ஒரே ஒரு அமலுக்கு மஹ்ஷர் மைதானத்திலேயே கூலி கிடைக்குமானால் அது தொழுகை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் தொழுகையாளியாக இருந்தால், நிறைய பேர் இப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, மைமி நமாஸ் படுத்தோம். ஏன்னா உங்க உள்ளத்துல ஓடுறது நமக்கு தெரியுது. நானும் தொழுகிறேன், என்ன ஃபஜருக்கு வராமல் லோஹர் மட்டும் தொழுகிறது, அப்புறம் நேரம் கிடைக்கும் போது தொழுகிறது, மக்ரிப் தொழுகிறது, அப்புறம் நேரம் தவறி தொழுகிறது, தான் இஷ்டத்துக்கு தொழுகிறது. பை ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பை, குர்ஆன்ல அல்லாஹ் தான் இஷ்டத்துக்கு நேரத்துக்கு தகுந்தாப்புல தொழுவணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே சொல்லல. நான் எந்த நேரத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கிறேனோ அந்த நேரத்துல தான் நீங்க தொழுவணும். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அந்த கடிகாரம் இருக்க முன்னாடி அங்க அந்த ஆயத்து எழுதப்பட்டு இருக்குது. நான் உங்களுக்கு என்ன நேரத்தை குறிப்பிட்டு இருக்கிறேனோ அந்த நேரத்துல தான் தொழுவணும். ஃபஜர் அந்த நேரம்னா அந்த நேரத்துக்கு எந்திரிச்சு வரணும். ஏன்னா கூலியே எதுக்கு தெரியுமா? நான் சொன்ன நேரத்துல வந்ததுக்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இந்த நேரத்துல வந்து என்ன நினைக்கணும்னு சொல்றதுக்காக வேண்டி தான் கூலி. ஃபஜர்னா ஃபஜர் தான். நிறைய பேர் ஃபஜர் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 6:30 மணிக்கு வருது, அசட்டையாக வந்து நின்று தொழுவது. நிறைய பேர் 11 மணிக்கு 12 மணிக்கு எப்போ முழிப்பு வருதோ அப்போ தொழுகிறது. நிறைய பேர் லொஹர் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தொழுகிறது. அசர் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தொழுகிறது. ஆமா, தொழுகையில் கவனக்குறைவு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த நேரம்னு குறிப்பிட்ட நேரத்துல தொழுவணுங்கிற அல்லாஹ் அந்த நேரத்துல தொழுக அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. தொழுகை பாங்க சொன்னா நம்ம அங்க இருந்து ஆயத்தம் ஆயிரணும். 10 நிமிஷத்துல உள்ள வந்துடணும், ஒலி செஞ்சணும், சுன்னத் தொழுது உட்கார்ந்துடணும். அந்த தொழுகையை எதிர்பார்க்கணும். இமாம் எப்போ வருவாருன்னு எதிர்பார்க்கணும். ஏன்னா எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற அந்த நேரம் எல்லாம் நீங்கள் தொழுகையாளியாகவே கணக்கிடப்படுவீர்கள். எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்போம், எப்ப ஹஸரத் வருவார், எப்ப நேரம் வரும், எப்ப டைம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதெல்லாம் நீங்கள் தொழுகையாளிகளாகவே இருப்பதை போல் காணப்படுவீர்கள் என்றார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருக்குமவையானால் அவரை சுத்தி ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? பர்டிகுலரா அந்த தொழுகையாளியை நபியே வந்து கூட்டு போவாங்க. அந்த ஒளி வீசுகிற அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அழைத்து செல்வார்கள். ஒன்னு நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், ரசூலுல்லாஹ் கை பிடிச்சு கூட்டு போய் அல்லாஹ் நமக்கு நரகத்தை கொடுப்பானா? அந்த அந்தஸ்தை இழந்து விடக்கூடாது. தொழுகையாளிகளுக்கு மட்டும்தான் இந்த அந்தஸ்து. கண்ணியமானவர்களை, எந்த தொழுகையும் நம்மளுடைய வாழ்க்கையில தவறி போய் விடக்கூடாது. அப்ப சுத்தி ஜொலிக்கும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, இத்தனை பெரிய நியாமத் என்ன தெரியுமா? இவர் மூமின் என்று அந்த தொழுகையே நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். அந்த தொழுகை நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் சுஜூது செய்தீர்களோ, எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தொழுதீர்களோ, அந்த இடமெல்லாம் நாளை மறுமையில் உங்களுக்காக வேண்டி சாட்சி சொல்லும். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்து தொழுதுட்டாங்கன்னா அந்த இடத்தை விட்டு அங்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா அந்த இடம் நாளைக்கு மறுமையில சாட்சி சொல்லணும். அந்த இடம் நாளைக்கு மறுமையில சாட்சி சொல்லணும். சில பேர் உட்கார்ந்தபடியே ஒரு 10 வருஷம் அதே இடத்துல தான் உட்காருவார். ஏன் மேரி ஜகை இங்க என்ன செய்யக்கூடாது, யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு. தொழுகையாளிகள் பள்ளிவாசலில் இடம் பிடிப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இடம் பிடிப்பதுன்னா என்ன? ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கும் போது அவரை எழுப்பி அந்த இடத்துல உட்கார்றது அது கூடாது. முன்சஃபு பிடிக்கணுமே வந்து உட்கார்றது அது வேற.
ஆனா எல்லாம் உட்கார்ந்த பிறகு கடைசியில வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து முதல்ல பிடிக்கணுங்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்லை. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. கண்ணியமானவர்களே, அவர் மூமின் என்று அந்த தொழுகை நாளை மறுமையில் அவருக்கு ஆதாரம் அளிக்கும் என்றார்கள். சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் தொழுகையாளியாக இருந்தால் அல்லாஹ் அவரை வேதனை செய்ய மாட்டான், அல்லாஹ் அவரை வேதனை செய்ய மாட்டான் என்றார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கால் இவரிடத்திலே தொழுகை சரியான முறையில் இல்லை என்றால் அந்த வெளிச்சத்தை அவர் இழந்து விடுவார். மஷர் மைதானத்தில் அந்த வெளிச்சத்தை இவர் இழந்து விடுவார். ஏன்னா நீ அப்படித்தான் நினைச்ச, அது கிடைக்க கூடாதுன்னு என்ன செய்யறது, அப்படியே வாழ்க்கையை மற்ற நினைப்புகள்லயே கழிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அடையணுங்கிற ஆதரவு இருக்கணும், அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த வெளிச்சத்தை இவர் இழந்து விடுவார், அல்லாஹ்வினுடைய வேதனைக்குள்ளாக்கப்படுவார் மஹ்ஷர் மைதானத்தில். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நிறைய பேர் சொல்றது இந்த ஃபஜர் தான் ஹஜ்ரத் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஃபஜர் தொழுகை அவ்வளவு சிரமமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, தூங்கிடுறோம், எந்திரிக்க முடியறது இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு மூமின் அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. எந்த வார்த்தை வை? ஃபஜர் தொழுகை கஷ்டமா இருக்குங்கிற வார்த்தை யார் சொல்லக்கூடாது? ஒரு மூமின் சொல்லவே கூடாது. அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லுவதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. ஏன்னா சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும் முனாஃபிக்கின்களுக்கு தான் பாரமா இருக்கும், நயவஞ்சகர்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஒரு மூமினுக்கு அது கஷ்டமாகாது என்றார்கள், கஷ்டமாக இருக்காது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலையில் நாம் சென்று விடக் கூடாது. ஃபஜரும் இஷாவும் முனாஃபிக்கின்களுக்கு தான் கஷ்டம், வை மூமின்களாகிய நமக்கு அது கஷ்டமாக இருக்கக்கூடாது. எந்திரிச்சு வந்துடணும், நமக்கு அது கஷ்டம் இல்லை. எந்திரிக்க கூடாதுங்கிற மாதிரி நினைப்புல இல்ல பாத்துக்கலாங்கிற எண்ணத்துல தூங்குனா தொழுகையே வர முடியாது. பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சில பேரு 20-15 வருஷமாவே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு தூண்டு நாளைக்கு பாத்துக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபஜரும் இஷாவும் மூமின்களுக்கு அது பாரமாக இருக்காது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முனாஃபிக்கின்களுடைய கொஞ்சம் அவங்க கெட்ட குணம் எங்களையும் டச் ஆகுது, அப்பப்போ டச் ஆகுது. என்ன? தொழுகைக்கு போறதுக்கு உண்டான சிரமம், பாங்கு சொல்லியும் அசட்டையா நிக்கிறது, அதற்குண்டான ஏற்பாடுகள் இல்லாம நிக்கிறது, என்னமோ யாருக்கோ பாங்கு சொன்ன மாதிரி நம்மளாம் நிற்போம். இதெல்லாம் முனாஃபிக்கின்களுடைய அடையாளம். யாருக்கோ பாங்கு சொல்லுவதை போல் நாம் எல்லாம் நிற்போம், அது கண்டுகொள்வதில்லை. வேலையில் ஈடுபாடோடு இருப்போம், அந்த காசு பணத்தை சம்பாதிப்பதில் ஈடுபாடோடு இருப்போம். யாருக்கோ சொன்ன மாதிரி அழைப்பு கொடுப்பதை போல் நாம் இருப்போம். யாரும் சொல்ல அந்த மாதிரி டச் ஆகுது, நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த மாதிரி முனாஃபிக்கின்களுடைய சிந்தனையில் போயிடக்கூடாதுன்னு நாங்க விரண்டு ஓடி வருகிறோம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய குணம் உங்க உள்ளத்தில இருக்கிறவரை அவர் முனாஃபிக்கு தான். இது தேவையா? இது நம்ம எல்லாம் முனாஃபிக்கா ஆறதுக்கா பிறந்திருக்கிறோம்? நம்ம எல்லாம் மூமீன்கள் பை, நமக்கு நல்ல ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். பேசினால் பொய் பேசுவான், மோசடி செய்வான், அமானிதங்களை மோசடி செய்வான், அவன் தொழுகைக்கு வருவதற்கு அவனுக்கு பாரமாக இருக்கும். இதெல்லாம் முனாஃபிக்கின்களுடைய அடையாளங்கள். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல ஒரு துளி உங்களுக்கு இருந்தாலும் அதிலேயே நீங்கள் இருப்பதை போல் எப்போ அதிலிருந்து வெளியே வருங்களோ அப்போ நீங்கள் மூமீன்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹயாத் இருக்கிறவரை மூமீன்களாகவே வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த நிலையிலும் தொழுகையை விடாது தொழக்கூடிய நசீபை வல்லோன் அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, தொழுகையில் எந்த உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இருக்கிறது என்று சொன்னார்களோ அந்த அந்தஸ்தை அடைய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தொழுகையில் அசட்டைத்தனத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக, சோம்பேறித்தனத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. உடல் ராகத்தை கொடுத்து எல்லா தொழுகைகளையும் நேமமாக தொழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு உறுதிமொழி எடுத்துறணும், எந்த தொழுகையும் இனிமே என் வாழ்க்கையில விட மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க பை. நம்ம எதுக்கோ இன்ஷா அல்லாஹ்வை பயன்படுத்துறோம். விருந்துன்னா போதும், ஆஜா பை தாவத் கோ 10 इंशा अल्लाह बोलता हमारा आदमी, इंशा अल्लाह इंशा अल्लाह तुम जाओ आ जाना. என்ன பை சாப்பாட்டுக்கு இவ்வளவு இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ்ங்கிறது துஆ கபூல் ஆகும் பை, ஈமானோட சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தான் என் ரப்பு என்ன நாடிடுவான். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, என் ரப்பு எனக்கு நாடி விடுவான், அந்த எண்ணத்துல சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சில பேர் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துறத வரமாட்டேங்கிறதுக்கு மாதிரி பயன்படுத்துவாங்க. அது இல்ல, வரணும் போகணுங்கிற எண்ணத்துல தான் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. உயிருள்ள காலம் வரை எந்த தொழுகையும் விடாமல் தொழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.